சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சுந்தரி மயிலாக வந்தாளாம் சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தர் ஒருத்தி மயிலாக வந்தாளாம் தன்னை பார்த்து அசந்து போய் நின்னாளா ஆக முரட்டிடி அவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருக்க அப்பா சரியான ஆள் இப்படி இருக்கணும்ல இப்படி இருந்தாவில தொழிலுக்கு நல்லா இருக்கு. ஆமா வாங்க வணக்கம் 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 வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க ஆளு ஜம்முன்னு ஆளு நீங்க நல்ல கும்முன்னு இருக்கீங்களே நீங்க ஜம்முன்னு இருக்கனால நாங்க கும்முன்னு இருக்குதா நீங்க கும்முன்னு இருக்கனால நாங்க ஜம்முன்னு இருக்கோம் அடே அப்பா அடேங்க அப்பா என்ன நக்கலா சொல்ற மாதிரி தெரியுது நீங்க என்ன நையானத்துக்கு சொல்ற மாதிரி தெரியுது ஐயா ஐயா ஆளும் சைஸை மாறுங்களே ஏதோ பேச்சுக்கு சொன்னா ரொம்ப ஏறி என்ன சைஸ பாக்காதீங்க அத பாருங்க எதை பார்க்கணும் திறமைய பாருங்கன்றேன் திறமை அடே அப்பா திறமை என்ன இப்படி நான் கேக்குறேன் அடேங்கப்பா நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற நான் கேக்குறேன் திறமைய பாருங்கன்னா இல்ல கேக்குறேன் இல்ல என்னன்னு கேக்குறேன் நான் கேக்குறேன் சொல்லுங்க முத்துராஜா யாருக்கிட்ட பேசுறமோ தெரிஞ்சு பேசணும் யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சது முத்துராஜா கிட்ட தான பேசுறேன் நான் மைசெட் காட்ட பேசிட்டு இருக்கேன் மைசெட் காட்ட பேசுறேன் உன் மசுர அறுவட்டு போயிரு யாருக்கிட்ட பேசுறேன் இல்ல கேக்குறேன் என்ன அவர் பேர் சொன்னா உங்களுக்கு என்ன கோவம் வருது என்ன அப்படி கிடையாதுமா இங்க வந்திருக்கிறது நானா இல்ல அந்த புருஷனா நீங்க தான் வந்திருக்கீங்க எந்த வந்திருக்கேன் அப்ப என்கிட்ட பேசு பேசும்ல என்ன பேச போற நீ உனக்கு என்ன தெரியும் நான் பேசுறேன் உனக்கு என்ன தெரியும் நான் கேக்குறேன் அப்படியா அப்படிதான் பொம்பளை வாய் பேசுறது முதல்ல குறைச்சு பேசு ஆம்பளை நீ வாய் பேசுற நீ குறைச்சு பேசு உன்கிட்ட குறைக்கணும்னு அவசியம் கிடையாது உன்கிட்ட நானும் குறைச்சு பேசுறேன் எனக்கு அவசியம் கிடையாது ஆண் பிள்ளையும் ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்கறனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டே ஆகணும் உங்க ஆணுக்கு கொடுக்க முடியாது உங்க சாணுக்கு கொடுக்க முடியாது என் மசத்துக்கு கொடுக்க முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த ஜான் இருந்தா தாண்டி ஒன்ன மாதிரி பொம்பளைக்கு மோச்சம் சரி இந்த ஜான் இல்லைன்னா நீ எல்லாம் வீச்சம் எடுத்து போயிருபடி வீச்சம் எடுத்தவள நான் கேக்குறேன் பொம்பளை இல்ல நீ தயவு வீச்சு எடுத்து போய் தெரியுமா முதல்ல பொம்பளை தயவே தேவையில்லை எந்த காலத்துல இருக்கிற அதெல்லாம் அந்த காலம் பொம்பளை தான் வேணும்னு இந்த காலத்துல உங்க தயவே தேவையில்லை நாங்க கைய வச்சு பொழைச்சுக்குருவோம் கைய வச்சு பழச்சுக்குருவீங்களா கை தொழில் வச்சு அண்ணே இது எப்படி தயவே தேவையில்லை கை தொழில் வச்சு பழச்சுக்குற அப்படி சொல்லுங்க நீ வேற ஏதோ என்னத்துல நிக்கிற இல்ல இல்ல அப்படிலாம் பேசல உன் பேச்ச கண்டா எனக்கு அப்படிதான் இருக்கு உன் பேச்ச கண்டா எனக்கு அப்படிதான் இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நிப்பாட்ட முதல்ல நீ நிப்பாட்டியா முதல்ல அடங்கி பேசு முதல்ல ஆம்பளை கண்டா பொம்பளை அடங்கி ஆத்தாடி ஆம்பளை பிள்ளை பேசுறாங்க அப்படின்னு அடங்கி பேசு முதல்ல வாய்க்கு வாய் பேசுற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வாய்க்கு வாய் பேசினா உன் வாய் அப்படியே தார்பாய் மாதிரி கிழிச்சு போடுவேன் நான் கிழிச்சு தச்சு போடுவேன் பரவாயில்லையா யாருக்கிட்ட எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் நீ சரியான பொம்பளை நீ எங்க நீ வேணா இந்த மேடையில நீ வேணா பேசி வேணா பாரு பாப்பா சரி வாங்க பேசுவோம் என்ன பேச போற நீ எங்க நீ சரியான ஆம்பளை நீ இந்த தனியிட்ட பேசி மிச்சம் கொண்டு போயிரும் பாத்துருவோம் நான் கேக்குறேன் தரணி அப்படியே பேசி தூக்கி முடி போ ஆமா நீங்க புடிக்கி புடுவீங்க பேச பாரு ஒரு சபையில எதை பேசணுமோ அத தான் பேசுறங்க எதை பேசணும்னு பேசுறேன்னு வெச்சுக்கோங்களேன் வாயை கிழிச்சு தச்சு புடுவே மாத்துங்க என்ன உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசுறீங்களா உனக்கு தான் பேச தெரியும் பேசுறியா பேச தெரியும் பேசுறியா இங்க பாருங்க யாருக்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் நான் உன்ன சின்ன பப்பா கிடையாது சரியா சின்ன பப்பா மாதிரி தான இருக்கு இவ்வளவு பேசுறிய ஆமா பொம்பளை நான் கேக்குறேன் இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீல கேளுங்க உனக்கு இவ்வளவு வாய் பேசுற பொம்பளை உனக்கு என்னடி இருக்குது நான் கேக்குறேன் உனக்கு என்ன இருக்கு இருக்கு இல்ல அது பொம்பளைக்குள்ள லட்சணம் உனக்கு என்னடி இருக்கு நாசமத்து பரவல உனக்கு என்ன இருக்குது திரும்ப பாப்பா எதுக்கு திரும்ப பாப்பா எதுக்கு திரும்ப இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீல என்ன பேசுங்க முதல்ல பின்ன காட்டு முதல்ல முன்ன பார்த்து பேசியா முதல்ல முன்ன பார்த்து பேசிட்டே முன்ன பார்த்து பிடிக்கலையா முன்ன பார்த்து பிடிக்கல பின்னாடி காட்டு பாப்பா இங்க பாரு தேங்காய் தண்டிதான் குண்டியா ஒரு இது சபையில எதை பேசுறேன் அத கூட விட்டுருவா சரி சரி நான் கேக்குறேன் ஒரு பொம்பளைனா எப்படி இருக்குன்னு தெரியுமா எப்படி இருக்கணும் அடப்பு தடப்பா இங்க கொஞ்சமாவது லேசா இங்க பாரு என்னைய பாருவே அப்படி லேசா ஏத்தி இருக்கணும் அதை விட இந்த இடுப்பு இருக்கணும் இடுப்புல மடிப்பு தெரியணும் ஒரு மசரும் தெரியாம வந்து நிக்கிறியாடி என்னையும் பாருங்க அச்சம் இல்லாம புது இல்லாம வந்து நிக்கிறியாடி எல்லாம் பொம்பளையாவா நாங்க நிக்கிறா கேக்குறேன் அப்படியே ஒரே லெவலா அப்படியே டைல்ஸ் கழுவி வச்ச மாதிரி நான் கேக்குறேங்க ஒரு விஷயம் என்ன குண்டா வந்திருக்குன்றீங்க டான்ஸ் சரி ஒல்லியா வந்திருக்குன்றீங்க உனக்கு நான் செஞ்சா கூட்டிட்டு வர முடியும் இல்ல கேக்குறேன் கடவுள் எதை கொடுத்தானே அப்படித்தானே இருக்க முடியும் லூசு பையல சொல்லுங்க இங்கிட்டு கூட போயிட்டு போகுது சரிங்க இங்கிட்டு எங்கிட்டு இருக்கு வயிறு வயித்துக்குள்ள தான்டா இருக்கு முண்டாம் எங்க இருக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வியே பாரு பேச்ச அழகி தரணி சொல்லுங்க நீ எல்லாம் புள்ள பெத்துட்டீங்க சரி அக்கா மக்கா மிருதங்க கட்ட சைஸ்ல பெத்து போட்டுருவேன் ஏன் அப்படி சொல்றீங்க எலிக்குட்டி சைஸ்ல தான் பெக்கிறியான்னு தெரியல அந்த காலத்துல என்ன பெத்தா ஆட்டாம இருக்க பிள்ளை பெத்தாக 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ 5.5 கிலோ 6 கிலோ வரைக்கும் பிள்ளை பெத்தாக சரி உங்க நாகரிக நாசமா
நாசமா போகத்துக்கு உங்க நாகரிகத்துல நாயை விட்டுக்கிட்டு வெடுக்குன்னு அதுலயே புடுங்க விட இப்ப பூரா புள்ள பக்கிற லட்சணம் பூரா 1.5 கிலோ 1.600 1.700 1.800 தாண்டுது இல்ல. நான் கேக்குறேன் இத புள்ள பத்து விட்டு இந்த புள்ளைக்கு நீ எல்லாம் பால் கொடுத்தே நான் கடவாயில ஒளியு போயிரங்க. கடவாய் ஒழுகம்பன வாயில ஒழுகும். நிப்பாட்டி முதல்ல பேச்சு நீ ஏச்சு புடிங்கிரோனே. உன்னை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதே பெருசு. நான் கேக்குறேன் நீ ஒழுங்கா குடும்பம் நடத்துறது நான் ஒழுங்கா புள்ளைய பத்து கொடுத்துதுக்கும்ல. குடும்பம் நடத்துற பத்தி நீ பேசாத. நான் கேக்குறேன் அந்த காலத்து ஆம்பளைங்க எல்லாம் கம்மங்கூழும் கேப்பங்களும் குளிச்சு எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு வீரமா 16 பிள்ளை 10 பிள்ளை பெத்து போட்டாங்க. இந்த காலத்து ஆம்பளைங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இல்ல கேக்குறேன் நான் கேக்குறேன் நீ என்னை பொம்பளை மாதிரி இருக்கேன்னு கேக்குறீங்கல்ல, நீ முதல்ல ஆம்பளை மாதிரி இருக்கீங்களா? இல்ல கேக்குறேன் 5 ரூபாய்க்கு மைட்டப்பா வாங்கி வரைஞ்சு மீசையை மறைஞ்சுக்கிட்டு நீ வெக்கமே இல்லாம திரும்ப மாட்டீங்களா ஆம்பளைன்னு சொல்லி வந்துட்டீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இங்க உட்கார்ந்திருக்க பூரா மீசை வச்ச ஆம்பளையா? மீசை வச்ச ஆம்பளையா? இங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் இந்த சபையில மீசை வச்ச ஆம்பளையா? நான் ஒரு ஆளுதே மீசை வரைஞ்ச ஆம்பளை. அதுதான் சொல்றேன். ஏன் தெரியுமா? ஏன் வரைஞ்சிருக்கு? காரணம் இல்லாம வரைஞ்சிருக்கு. உனக்கு திடீர்னு முத்தம் கொடுக்கணும்னு போவே அப்பாடி வாயில மொசு மொசுன்னு குத்திப்புடும். நீங்க கொடுத்துட்டாலும் அப்படிதான் இருக்கும். அதுக்காக தான் இந்த மீசையை வலிச்சிட்டு தெரியுது. நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோ உன்னை கல்ல தூக்கி போட்டு கொண்டே விடுவேன். ஏங்கனா ஆத்தாடி நீ எல்லாம் காலையில ஒண்ணேலாம் இது நான் கேக்குறேன். தலையில என்ன வச்சிருக்க? பூ வச்சிருக்கோம். நெத்தியில என்ன போட்டுருக்க? நெத்திச்சுடி. இந்த கண்ணுல என்ன போட்டுருக்க? ஐலேஸ். ரெண்டு கண்ணுக்கு இடையில என்ன வச்சிருக்க? கண்மை ஐலேஸ் வச்சிருக்கீங்க. உதட்டுல என்ன போட்டுருக்க? லிப்டிக். காதுல கம்மல். கழுத்துல நெக்லஸ். கையில வளையல். இது ஊரா இல்லாம இந்த மேடையில என்னன்னா முகரையில பொட்டனாய் கூட ஒண்ணு கடிக்காது. நான் கேக்குறேன் நீ எல்லாம் பேசுற பேச்சு காலையில கழுவி போட்டு பாரு ஒரு லட்சணத்தை கண்ணாடியில அப்ப தெரியும். என்ன லட்சணம் வந்துட்டு ஆட்டிக்கிட்டு அருப்பு கொட்ட பக்கத்துல இருந்து என்னையும் பாருங்க எம்டி இதையும் பாருங்க. வாய்க்கு வந்தால என்ன பேச கூடாது. அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். வாயை பொத்தி பேசுவேன். என்ன மிரட்டறிய? அவன் சொன்ன என்ன மிரட்டறி என்ன? இத புடிச்சிட்டு திரிஞ்சேன்னு வெச்சுக்க. என்ன மிரட்டறீங்களா என்ன? என்னடி இதனை விளையாடுத்தமான புடிச்சு திரிக்கிட்டு கிடக்குற? இல்ல நல்லா இருக்கு. நான் திருப்பிக்கிட்டு அடிச்சேன்னு வெச்சுக்க உன் பால் பாக்கெட் தெரிச்சு போயிரு. நான் திருப்பிக்கிட்டு அடிச்சேன்னு வெச்சுக்கோ இது தெரிச்சு போயிரு மத்துக்க. என்ன பேச்சு பேசுற? என்னைக்கும் இல்லாம வாய் என்ன ரொம்ப நோயுது. என்ன என்ன வாயை பொத்தினீங்க பேசுங்க. அப்படியோட பொத்திட்டு பேச முடியாது. இங்க பாருங்க சரியா? தரணி வருதுன்னு தெரிஞ்சு நீங்க பேச. ஆம்பளை நான் பேசினா ஒவ்வொருக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஆம்பளை நான் பேசினா ஒவ்வொருக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்க நாங்க. சாதிக்க பிறந்தது பொம்பளை வர்க்க தான்ன்ற. பெண்களா பிறந்து என்ன சாதிச்சு? நீ ஆண்களா பிறந்து என்ன சாதிச்சிக்கிற? நான் என்ன வேணாலும் சாதிப்பேன். நானும் சாதிப்பேன். எது வேணாலும் சாதிப்பேன். நாங்க எது வேணாலும் நாங்க சாதிப்போம். நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவா, பைக் ஓட்டுவா, ட்ரெயின் ஓட்டுவா, லாரி ஓட்டுவா, பஸ் ஓட்டுவா, ட்ரெயின் ஓட்டுவா, சேசி ஓட்டுவா, கப்பல் ஓட்டுவா, ஃளைட் ஓட்டுவா. இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களை தூக்கி போட்டு ஓட்டுவா. நீ மசத்தை புடுங்கி தள்ளிட்டாலும் தெரியாது. இல்ல கேக்குறேன் ஓட்டுற முகரைய பாரு ஓட்டுற. உன்னைய மாதிரி நான் எத்தனை ஆளை நான் ஓடிட்டு வந்திருக்க மாட்டேன். நீலாம் ஒரு ஆளு 5 ரூபா தாளு கட்ட எனக்கு காலு முளைச்ச மாதிரி இருந்துகிட்டு நீலாம் பேச்ச பாரு. நீ இந்த தரணியை ஓட்டிட்டாலும் மாமா நீ இந்த தரணியை ஓட்டிடுவியா? செத்துருவ பாத்துக்க. பேசி யார ஓட்டுவ? இல்ல கேக்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க மிஸ்டர் முத்துராஜ் அவர்கள்? என்ன வேணாலும் பேசுவேன். இல்ல உங்களுக்கு இதுக்கு மீறி நான் மரியாதை தரணும்னு விரும்பல. சரி ஆண்களா இருக்காங்களே மதிப்பு மரியாதையோ பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கிண்டி விட்டு இது பாக்குறீங்க. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல என்ன சொன்னீங்க? கேக்க ஒன் மோர் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. உன் சௌரியத்துக்கெல்லாம் பேச முடியாது. சொல்லுங்க. நீ இந்த கவனத்துல இருந்தா தர எந்த புருஷ கவனத்துல நிக்கிறியா எனக்கு என்ன தெரியும்? எந்த புருஷ கவனம் அப்புறம் என்ன? ஒரே கவனத்துல இருந்தா ஒரே பதில் கொடுக்கலாம். சரியா சொல்லுவீங்களா? இல்ல வச்சு ஓட்டுறீங்க சொன்னேல. நான் யார் யார் ஓட்டுவேன் தெரியுமா? உன்னையும் ஓட்டுவேன், உங்க அப்பனை ஓட்டுவேன், உன் மாமனை ஓட்டுவேன், சரி உன் மச்சனை ஓட்டுவேன், உன் மச்சானை ஓட்டுவேன், உங்க அப்பனை ஓட்டுவேன், உன் தம்பிய ஓட்டுவேன், ஆடோண்டுக்கார ஓட்டுவேன், பட்டிக்கார ஓட்டுவேன், மிருதக்கார ஓட்டுவேன், மைசெட்டுக்கார ஓட்டுவேன். உன் வீட்டுல 90 வயசு கேள்வி ஒண்ணு இழுத்து கிடக்கு பாத்தீங்களா? அவரையும் வச்சு ஓட்டுவோம். குடும்ப விளங்கிரும். என்ன உன்னைய வச்சு குடும்ப ஓட்டிட்டாலும் இங்க புழுண்டா இருக்கும். என்ன என்ன எல்லாம் போய் விளக்கேத்துனா விளக்கேறியாது. என்ன அறியும்? வீடு தீ பிடிச்சிரும். அப்படி பேச கூடாதுங்க. குடும்ப குத்து விளக்குனா அது பெண்கள் நாங்க மட்டும் தான். சரியா? நீ போய் வலது காலை தூக்கி வைப்ப. ஆத்தா மருமகளே என் மருமகளே தரணிச்சினி வலது காலை தூக்கி வச்சு வாமான்னு சொல்லுவோம் மாமியா. சரி வலது காலத்தான் தூக்கி வைப்ப. அதோட மாமியா மண்டைய போட்டுருவா. இங்க பாருங்க இடது காலை தூக்கி வைப்ப. சரி சும்மா இருக்கிற மாமனார் அங்கிட்டு கொல்லப்புற மாதிரி அவர் மண்டைய போட்டுருவாரு. சரி ஓ ராசி கட்டி அடிச்சிரு. உனக்கு ராசியே விருச்சக ராசி தான். என்ன விருச்சக ராசின்றீங்களா? அப்படி என்ன பாத்தீங்களா விருச்சக ராசி? எங்கன வேணாலும் விருச்சிட்டு தான் கிடக்குற. அப்படி கிடையாது. நீ நல்லா கவனிச்சு பாரு மச்சான். நீ பின்னாடி போய் உட்கார்ந்திருக்க முன்னாடி உட்கார்ந்து பாரு. சீட்ல படுத்து கிடப்பா வேண்டல விருச்சிட்டு தான் கிடப்பா.
ஏங்க தூக்கம் வந்தா தூங்க தான் செய்வாங்க. இது என்ன பண்ண முடியும்? பொம்பளைனா அடக்கம் சொடக்கமா ஒடுக்கி படுக்கிற விருத்தி படுக்கப்படாது. இது பழக்கமே கிடையாது. நான் கேக்குறேன். ஒரு பேச்செல்லாம் பேசாம முடியாது. அப்படிதான் பேசுவேன். எதுக்கு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். எதுக்கு பேசுறீங்க? நான் கேக்குறேன். விடிய விடிய பேசுறானே உங்களை பத்தி கிளியன்னு கிழிச்சு முடியும். ஞாபகத்துக்கு முதல்ல விடிய விடிய பேசுறதுக்கு திறமை இருக்கு. சரியா? பாருங்க. சும்மா கிடையாது. இங்க உனக்கு தான் பேச தெரியும், நீ பேச கூடாது. இவ்வளவு பேசுறியா? ஒரு சுருக்கமா சொல்றேனே கேளுங்க. இது ஒரு திருமணின் வந்து போட்டு நிக்கிற சபையில பொம்பளை பழிச்சு என்னடி பழிச்சு நான் கேக்குறேன். கேளுங்க. இது கூட பிரச்சனை இல்ல. சரி. எதையாவது மறைக்க ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களே இருக்காங்க. அவங்க பாக்குறாங்களே. அதுக்கு என்ன பண்ண நம்ம கவர்ச்சியா போகப்படாதுன்னு உனக்கு தெரியுதா? நான் கவர்ச்சியா வந்திருக்கேனா? இது என்னது இது? இது டியூப்லைட்ட காமிச்சிட்டு இரியா முதல்ல. இது நான் ஆர்டர் பாடலாம் நடக்குதுங்க கவர்ச்சியா நடத்துறதுக்கு. அப்புறம் என்ன நாடகம்? சரியா? சரி. சரி நான் கேக்குறேன். இது கூட விட்டுருவோமா? சரிங்க. சுடிதார்னு ஒன்னு போடுறீங்கல. சுடிதார்ல மேல கொடுக்குறாங்களே போடுறதுக்கு என்னது அது? அது பேர் துப்பட்டா. துப்பட்டா. உங்க முகரையில காரிக்கிட்டு தான் துப்பணும். ஓ மூஞ்சில துப்பனா? இங்க வா. இல்ல கேக்குது. ஓ மூஞ்சில துப்பனான்னு கேக்குறேன். என்ன மேத்துக்கு நானா சுடிதார் போட்டுக்கிட்டே? என்ன ரொம்ப மண்டையா பேசுற? வேட்றேன்னு வெச்சுக்கோ. இங்க ரே பிரிச்சு முடி ஆவு வெச்சுக்க. குட்ட சட்டி மாதிரி என்ன பேசுறீங்க? ஆம்பளை பேசுவாப்ப. பேசு என்ன? காய்களே பேசுற என்னயா? டான்ஸ் கேட்ட பப்பன போட்டு குட்டி வந்திருக்கீங்களாங்க? எதுக்கு? முகரியும். ஏய் அடிச்சிட்டு போறாயா? அத காரிக்கிட்டு கூட கையில துப்புவே. துப்பு. இது என்னது இது? இது என்ன தெரியுது? அது என்னது? எச்சி முகரை. இதுதான் ஆம்பளைகளுக்கு ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? நீ துப்புற எச்சி அப்புறம் ஐஸ்கிரீமா நக்கிருவி நானே. இங்க வா. நான் கேக்குறேன் உங்க ஊர்ல எச்சி ஐஸ்கிரீம் சொல்லுங்க. ஆமா நானால அப்படியே கிட்டத்துல வா. அப்படி நில்லுடா. இந்த சுடிதார் போட்டா இந்த மாதிரி இந்த சால் கொடுக்குறாங்களா? இந்த சாலை வந்து இப்படி நிக்காத நேர ஒழுக்கமா நில்லு. நீதான் நிக்க சொன்ன. நேர அகட்டிக்கிட்டே நிக்காத பத்தே உனக்கு ராசியே விருத்த ராசின்னு சொன்னேன். சரியா? இப்படி நிக்காத நேர நில்லுன்னு சொன்னேன். அடியா 5:30 வரைக்கும் உனக்கு தான் அட்வான்ஸ் போட்டுருக்கு. என்ன அட்வான்ஸ் போட்டா? எனக்கு பொண்டாட்டி பேச தெரிஞ்சாதான் பேசணும். பொண்டாட்டி நீ யாரையா சொன்னது? தொங்க தாலி கட்டிருக்கீங்களா பொண்டாட்டின்றீங்க? அத்தாடி அப்பாடி ஓடி அம்மா நீ வண்டியில வச்சு பெரியப்பா சொல்லி சொல்லிட்டு மண்டே உடைச்சே விடுவே. அப்புறம் ஏன் ரோச வருதோ? ஏன் ரோச வருதோ? நான் சரி பொறுமையா பேசிறத நீ ரொம்ப பேசுற. சுடிதார் எப்படி போடணும்னு சாலை எப்படி போடணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு அடியில போயிருச்சா கரண்ட். நான் என்ன செய்வேன்? இத போட்டு இங்க நில்லுமா. அப்படி நில்லுடா. வெக்கப்படாத. அதுனே விளையாட்டு சம்பளம் மொத்து நீ மட்டும் நானாவது ஒரு அடி அடிச்சு நீ போட்டு திரிக்கிட்டு கிடக்குற. அது மட்டும் திரியலாமா? நினைச்சற இப்படி போட்டு அப்புறம் என்ன செய்யற? இந்த இதை மடிக்கணும்டா செல்லாம். அதான் எங்கேயே கை வைக்கிற? அடிமா ரெண்டு அடியை போடுமா. எங்க கை வைக்கிற? ஏல இப்படி மடிக்கிறதுக்கு சொல்லி தரமா? பிச்சு போடுவேன். இப்படி தொடுறது மட்டும் இப்படியா மட்டும் தடிக்கிட்டு கிடக்குற. சரிங்க வா. அப்படி இல்லையா? இங்க கிட்டத்துல வாடி. இப்படி திரும்பிடு. இப்படி நில்லு. இப்படி போட்டு இந்த துப்பட்டாவை இந்த இப்படி மறைக்கணும். இப்படி மறைச்சா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது ஏதாவது தெரியுதா? ஏதாவது பாக்குறாங்களா? எப்படி எப்படி சரியா இருக்கா? அதானே சரியா இருக்கா? அது எனக்கு பார்த்தா தெரியாதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் போடுறதுல பொண்ணு பண்ணி நேர சுடிதார போட்டுக்கிட்டு இந்த சாரி எதுக்கு குடுக்குறானே தெரியல. தூக்கி நல்லா தூக்கு போடுற மாதிரி இப்படி போட்டுக்கிறது. ஏரியா பூரா சும்மா கிடந்து அது வாடுகளை சும்மா கிடந்து கலகலன்னு ஆடிக்கிட்டு கிடக்க. அப்புறம் ஆம்பளை வர செஞ்சு விட்டியா மைத்த பிடிக்கிட்டு ஆம்பளை செய்யத்தான் செய்வேன். பொம்பளை மாதிரி இருந்தா ஆம்பளை மாதிரி இருக்கு. பொம்பளை மாதிரி நாங்க இருக்கோம். என்ன நீங்க ஆம்பளை மாதிரி இருக்க பாருங்க. யாரையுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நினைச்சு பாருங்க முதல்ல. சரியா? அப்படி நினைக்கணும்னா நீ பொம்பளையா இரு முதல்ல. எப்படி இருக்கும் அப்ப? அவது போட்டு முண்டபாக தெரியும். சரி சுடிதார் போடுறீல. சுடிதார் மேல குடுக்குறாங்கல்ல. அதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் அது டாப். ஆமா. இந்த டாப்ப எப்படி வர முதல்ல எல்லாம் கூட அந்த டாப் இங்க வரைக்கும் முதல்ல லாங்கா இருக்கும். ஆமாங்க. இப்போ அதை என்ன செய்யறாங்க? அந்த டாப்ப இங்க வரைக்கும் பூரா வெட்டி விட்டாங்க. பூரா இங்க இருக்கிற குண்டி ஊரா அப்படியே தெரியுது. நான் கேக்குறேன் ஒரு பொம்பளை எப்படி உடவுடுத்தணுமோ அப்படி உடவுடுத்து. பொம்பளை இங்க பாரு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீ எவ்வளவு வேணாலும் பேசலாம். சரி எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா ஆம்பளைல குறை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. எத்தனை காலம் மாறினாலும் ஆம்பளை தான். பொம்பளை எல்லாரும் சொல்றாங்க காலம் மாறி போச்சுன்னு. காலம் மாறலி உங்க நாசமா போக. உங்க நாகரிகத்துல நாயை விட்டுக்கிட்டு கடிக்க விட உங்க நாகரிகத்துல கெண்ட காலை போட்டுக்கிட்டு உழப்பத்துக்கு நீங்க மாறி இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒழுகத்துக்கு. நான் கேக்குறேன் உங்களை பத்தி குறை சொல்லணும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. என்ன இருக்கு? ஒரு குறை என்ன 1000 குறை சொல்லுவேன். யோக்கிய மாதிரி நீங்க பேசக்கூடாது. ஏண்டா அந்த காலத்து ஆம்பளைங்க எல்லாம் அந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இந்த தண்டில இருந்துச்சு. உனக்கெல்லாம் அது பத்தாது. எதையா சொல்றீங்க? மீசை தானே? மீசையை சொல்றேன். அந்த காலத்து ஆம்பளைங்க பாத்துருக்கேன். மீசை
யாருக்க பாத்துருக்கிறேன். எங்க பெரியப்பாக்கெல்லாம் அங்க பாரு. சரி 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 சொல்லு. எப்படி அழகா உட்கார்ந்திருக்காங்க. சரி 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 சரி. என்ன மீசைய முறுக்கி விட்டு வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் கட்டி நடந்து வந்தா அப்படியே நேர்ல அந்த ஐயனாரு கருப்பசாமி நேர்ல நடந்து வந்தா கையெடுத்து கும்புற மாதிரி இருந்தாங்க. இந்த காலத்து ஆம்பளைங்க யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இந்த கிழிஞ்சு போன பேண்ட் மாதிரி பிச்சைக்காரன் கூட நல்லா போட்டிருப்பியான். ஆப்பு டவுசரு லோயரு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல கேக்குறேன். நீ எல்லாம் யோக்கிய மாதிரி நீ சொல்றீங்க. என்னத்த நாங்க மாத்திக்கிட்டோம்? டெக்னாலஜி மாற மாறி நாங்க எல்லாத்தையும் நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க மாத்தி எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் நாங்க பண்ண முடியும். லோயர் பேண்ட் போட்டுக்கிட்டு உங்களை என்ன தூக்கி போட்டு கும்பாசியமா வந்தனே? கும்பாசியம் அக்கா தங்கச்சி போய் பண்ணுங்க. லோயர் பேண்ட் போட்டுக்கிட்டு என்ன வந்தனே உங்களை? நான் கேக்குறேன் உங்க அக்கா தங்கச்சி பண்ணுங்க. சேலை கட்டறையில ஆமா சேலை கட்டிட்டு இந்த முந்தான அதுக்குள்ள முன்ன சொரு அது என்னது அது? சொருகிறீங்களே உள்ள என்னங்க? என்னது அது? என்னது? இந்த இப்படி மடிச்சு உள்ள சொருகிறீங்களே. சரி இப்ப என்ன அதுக்கு என்ன? அத போட்டு சொருகிறோம்னு இவங்க அப்பத்தே உள்ள சொருவாங்க. அத சொருகிறோம்னு இவங்க அப்பத்தே அங்க வேலை ஊரா பாக்குறது. ஏய் ஓடியே நிப்பாட்டி முதல்ல. நிப்பாட்டி பேச நிப்பாட்டு முதல்ல. உனக்கு பேச தெரியும்னு பேச கூடாது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த இடத்துல ஆடிப்படி ஆனா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாதப்பல வந்தா குண்டிக்கு போட்டு தோல வகுத்துற. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆடிப்படி வியாபாரம் பாக்குறக்க. என்ன வியாபாரம் பார்க்க வந்த? இளநீ வியாபாரம். இளநியா? எத்தனை வயசுல இருந்து இளநீ வியாபாரம் பார்க்க? நான் கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேங்க. எது? 13 வயசுல இருந்து பாக்குறேன். 13 வயசுல 13 வயசுல சொல்லுங்க. வயசுல இருந்து வியாபாரம் பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல இருந்து பாக்குறேங்க. 10 வயசா 13 வயசா? 10 வயசு. 10 வயசுல இருந்து. ஆமாங்க. வியாபாரம் எப்படி என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இளநீ வியாபாரம் பாக்குறேன். இளநியா? ஆமா. இளநீ இல்ல இது வந்து கொய்யாப்பழம். என்னையா சொல்ற? கொய்யாப்பழமா? இத இளநீன்னு சொன்னா ஒத்துக்கவே முடியாது. கொய்யாப்பழம்னு சொல்லு. கண்ணை திறந்து பார்க்கணும் சரியா? என்ன பண்ணு விக்கிறோம்னு சொல்லி ஒத்துக்குறேன். பண்ணு விக்கிறேனா? என்னைய பார்த்தா பண்ணு விக்கிற மாதிரி தெரியுதா? இத எப்படிமா இளநீன்னு சொன்னா ஒத்துக்கற முடியும்? நான் பேச தானே செய்வேன்ப்பா. சரி பா இங்க பாருப்பா ஆதிப்பா. என் உயிரை வாங்குறது. ஏலே இது நம்ம பிரச்சனை. அவர்கிட்ட இது கூட்டிட்டு வந்த முதலாளி சொல்லப்படாது. 1000 பிரச்சனை இருந்தா நீ நான் தான் சமாளிக்கணும். சமாளிச்சிட்டு இருக்கேங்க. சொல்லு. நல்லா பார்த்து பேசுங்க. பார்த்துட்டு வந்தா பண்ணு வித்தலாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் கேக்குறேன். இளநீ வியாபாரம் பண்ணி ஒத்துக்குறேன். சரி 10 வயசுல ஒரு நெல்லிக்காய் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு இளந்த பழ வியாபாரம் அப்படித்தான் இருந்திருக்கும். யாரு இளந்த வியாபாரம்? நான் இளந்த பழம் விக்கிறேன்னு சொன்னேனா? சரி நான் இல்ல அப்படித்தான் 10 வயசுல இருந்திருக்கும். சரி நான் அதை விட்டுருவேன். தோப்பு வச்சிருக்கியா? அப்புறம் சும்மாவா நாங்க பெருகுண்ட சம்சாரிங்க. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட எங்கதுல ஒரு 2000 மரம் இருக்கு. சும்மாவா? பெருங்குண்ட சம்சாரியா? ஆமா. சரி மதுரை பக்கம் வந்து கேட்டு பாருங்க. 2000 மரம் வச்சிருக்கீங்க. ஏறுறதுக்கு ஆள் வச்சிருக்கீங்களா? மரம் இருந்தா ஏறதுக்கு ஆள் இருக்கும்லையா? மரத்துல ஏறுறதுக்குமா? எது பேசினாலும் ஒரு அர்த்தத்தோட பேசணும். மரத்துல ஏறுறதுக்கு ஆள் வச்சிருக்கியா? இல்லைன்னா அப்புறம் அத்தை விடுவேன் பாத்துக்கோ கொட்டைய. ருத்ராட்ச கொட்டைய வாயில வச்சு அதக்கிக்க. ருத்ராட்ச கொட்டைய சொல்லண்டா எருமை மாடு. எத்தனை ஆள் வச்சிருக்கியா? ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. 10-15 பேர். ஆமா. கை கொடுமா. 10-15 பேர் குஞ்சியில வேற கைய கொடுக்காதீங்க. அத குடி. சரி எப்படி சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க? அப்புறம் சம்பளம் கொடுத்து தான் பாங்க ஓசியா வருவாங்க. தினமும் ஏறுவாங்களா? தினமும் மரத்துல இப்பதானே சொன்னேன் பாரு இப்படி வியாபாரத்துக்கு போறது தினமும் தானே? சின்ன பிள்ளைகிட்ட இல்லம்மா வியாபாரத்துக்கு தினமும் தானே போறேன். ஆமா. இப்போ ஒரு நாளைக்கு காலி ஆயிடுச்சுன்னா அப்புறம் போய் ஏறணும்ல. தினமும் ஏற மாட்டாங்க. வாரத்துல ஒரு முறை ஏறுவாங்க. சரி 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 இளநீ எத்தனை இளநீ கொண்டுகிட்டு வந்த? என் இளநீ அங்க இருந்து அது கொண்டுட்டு வரும்போது 100 இளநீ கொண்டு வந்தீங்க. எத்தனை இளநீ வித்து இருக்கு? 98 இளநீ வித்துருச்சு. ஏன் இந்த 2 மட்டும் விக்கல? ஏன் 2 விக்கனா? அது வாங்கல விக்கலைன்னு இல்ல. அப்புறம் யாருக்கிட்ட கொடுத்துருக்க? யாரோ புடிச்சு ஆட்டி பாத்துருக்காங்க. இது என்ன ஆட்டி பாக்குறதுன்னா விளையாட்டு சாமானா நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு சந்தேகமா தெரியுது. அதுக்கு சந்தேகப்பட்டா நீ யார என்ன செய்வ? பொம்பளை பிள்ளை ஆத்தாடி ஏன் இளநிய சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு ரோசப்பட்டு பொம்பளை இளநிய தூக்கி வெளியில ஓடு நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படியே அப்படி நாக்க தொங்க போட்டு லோலோன்னு தெரியாம தெரியற என்ன? சரி அத கூட விட்டுருவா. ஓசில படம் பார்க்கலான்னு பாரு. சரி விடுவோமா. விட்டுருவோம் கோபப்படாத. எவ்வளவு தண்ணி வரும் இளநில? ஏன் இளநில ஒரு 3/4 படி தண்ணி வரும். இப்படி பொய்யா சொல்றாளடா. அட 1/2 டம்ளர் கூட வராதடா. சண்டாளி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. கொண்டு புடுவேன். என்னங்க? சரி எப்படி வெட்டி சார் போட்டு குடிப்பீங்களா? வாய் வச்சு குடிக்க விடுவீங்களா? நம்மள வாய் வச்சு கப்பு கப்புன்னு இழுத்துருவேன். அப்பனா கப்பு பண்ணியா? சரி ஆமா நீ தரணி சொல்லுங்க. நீ வியாபாரம் பார்க்கற மாதிரி நானும் வியாபாரம். நீங்க என்ன வியாபாரம் பார்க்கறீங்க? நான் வந்து இந்த வியாபாரம். எந்த வியாபாரம்? நீங்க இளநீ வியாபாரம், நான் நொங்கு வியாபாரம். ஓ மச்சான் ஓ நொங்குல நல்லா இருக்குமா கண்ணெல்லாம்? இதுடா நாத்தமத்த பரனே மச்ச வாங்கனாச்சே. விளங்காத எருமை மாடு. அந்த நோண்டி திப்பாங்களே அதுவா? அதுதான். சரி என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல. உங்க நொங்குல எம்பிட்டு தண்ணி வரும்? நம்ம நொங்குல 2 சொட்டு 3 சொட்டு தான். ஏன் அதுக்கு வீதி வராதா? நொங்குல அவ்வளவுதாம்மா தண்ணி வரும். அப்படியா? இருக்கிறதே அவ்வளவுதே வரும்.
பேர் வாங்கிருச்சு. அதனால நீனு ஒரு வியாபாரி ஆமாங்க. நானும் ஒரு வியாபாரி ஆமா. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா பார்க்கலாம். ஆடுனா ஆடுவேன். பாடுனா பாடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். படுத்தா படுத்துக்கிட்டே ஆடுவோம். அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோசாப்பு சேலக்காரி ரோசாப்பு சேலக்காரி அடி கட்டுமா போட்டுமா கெட்டுமா போகட்டுமா ஒரு நிக்கிற அருப்பு கோட்டை கருவாச்சி தரணி குட்டி ஆரிதரணி குட்டி குடு 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 குட்டி குடி 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 இது நல்ல செவத்த குட்டி இது நல்ல செவத்த குட்டி நல்ல கொளுத்த குட்டி நல்ல கொளுத்த குட்டி சைசான குட்டி சைசான குட்டி தோதான குட்டி தோதான குட்டி உண்மையிலே சொல்ற இந்த மேடையில பப்புனுக்கு ஏத்த குட்டி இது பப்புனுக்கு ஏத்த குட்டி கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க குட்டு கூட கனகத்தை பூமியில ஏத்துறங்க குட்டு கூட கனகத்தங்களை ஏசருக்கா போட்டு கூட காலத்து பூமியில ஏசருக்கா போட்டு கூட கண்ணங்கருத்துகளை ஏத்துறங்க குட்டு கூட கனகத்தை பூமியில ஏத்துறங்க குட்டு கூட புரிட்டு மணிக்கையில ஏத்துறங்க குட்டு கூட உளிச்ச முழுக்கையில ஏசருக்கா போட்டு கூட உருட்டு மணிக்கையில ஏத்துறங்க குட்டு கூட உடம்பெல்லாம் எம்ம உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் குடுக்குதமா ஏத்துறங்க குட்டு கூட உடம்பெல்லாம் குழுக்குதடி ஏசருக்கா போட்டு கூட எருமை மாடி நீ பேண்ட் போட்டிருக்கீங்க நீங்க பொழப்பீங்க நான் பாவடை கட்டி நான் எப்படிங்க பழக்க முடியும் அவுத்து வச்சுட்டு சட்டியோட ஆடு அவுத்து வச்சு சட்டியோட ஒழிய ஊர்ல விளக்கு மாத்து பூசுவாங்கவா அப்புறம் ஆடுற முதல்ல அடி சீவீசனுக்கு எடுத்து சிங்கார பொட்டு வச்சு அடி சீவீசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு அடி அலங்கார தொறைய முட்டினி அலப்பறைய வரும் பொழுது அடி அளப்பறையா வரும் பொழுது அடி நெடுந்தூரம் போக வேணா நாம இன்னைக்கு மடியே நடக்க வேணா அடி நெடுந்தூரம் போக வேணாம் புள்ள நினைச்சபடியே நடக்க வேணாம் அடி அழகான மழை வாங்கி நாம ஆட்டு மூட்டு மாத்திக்கிறோம் மழை மாத்தி கேளு இவ்வளவு பெரிய மேடை கட்டி போட்டிருக்காங்க எங்க ஏறி கட்டிட்டாருங்க பிச்சு முடியும் மிச்சு பேத்துறையும் பேத்து மூஞ்சியா பொம்பளை வாய்கிலேயே பேசுனீல ஆம்பளை ஏறும் பொழுது நீனு ஏறிக்கிட்டு அடி பாப்பா நல்லா இருக்கே வாய் மட்டும் வாசப்படி ஏறிக்கி பேசுற ஏறிக்கிட்டு அடிச்சுன்னு வச்சுக்கோ செத்தே போயிடும் உன்னைக்கிட்ட வந்து ஏறிக்கிட்டாடாம உங்க ஆத்தாளுக்கிட்ட போய் ஆடுவி எங்க ஆத்தா கிட்ட போய் ஆடாதீங்க எங்க அப்பா கிட்ட போய் ஆடுங்க உங்க அப்பத்தாட உங்க ஐயா போய் ஆட சொல்லு முகரே பாருங்க கொண்ட நல்ல குழுங்கு தடி உனக்கு கொண்ட பூவு வாடுதடி கொண்ட நல்ல குழுங்குதடி குட்டி கொண்ட பூவோ வாடுதடி கொண்ட நல்ல குழுங்குதடி குட்டி கொண்ட பூவோ வாடுதடி அடி பச்சை மிளகாம் தரமில்ல மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமில்ல ஓடு பச்சை மிளகாது காரம் இல்ல ஓ மாமனாருக்கு நெஞ்சு வீரம் இல்ல அடி பச்சை மிளகாது காரம் இல்ல மாமனாருக்கு நெஞ்சு வீரம் இல்ல தள்ளாடும் தண்ணியிலே தாமரே புத்திருச்சு உள்ள தவணி வாங்கி வாரு ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திடுங்க மேளம் கொட்டி கத்தரிக்காய் கத்தரிக்காய் கம்மு நின்ன கத்தரிக்காய் கத்தரிக்கா கத்தரிக்கா கம்பு நீட்ட கத்தரிக்கா கத்தரிக்காய் கத்தரிக்காய் கம்மு நின்ன கத்தரி நாராயண தோட்டத்தில் நட்டு வச்ச கத்தரிக்காய் நாராயண தோட்டத்தில நட்டு வச்ச கத்தரிக்கா கத்தரிக்காய் கத்தரிக்காய் கம்மு நின்ன கத்தரி
அத்திலிக்கா ஐர மீன் அத்திலிக்கா தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஆமா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தத்தினிகளுக்கு கட்டி வந்த மானே கண்ணா கட்டி காட்டுல விட்டது மானே 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 தண்ணி கொடை எடுத்து தங்க நீ நடந்து வந்த தவிக்குது மனசு தவிக்குது பரட்டா விழுந்து பட்டல பரட்டாம குடிமை பட்டே பரட்டா அடி திருவாது தேரே பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி கம்மக்கர ஓரத்திலே கண்ணத்தா என்ன கண்டுக்காம போரி அடி என்னத்தா அடி கம்மக்கர ஓரத்திலே செல்லாத்தா நிக்கி ஓடிக்கே வந்தேன் ஆள் இருந்தா பாப்போம் ஆளு இல்லாட்டி பனியார சுட்டு தரியா எமுண்டாத்தி பனியார சுட்டு தரியா பனியார சுட்டு தரியா என் பொண்டாட்டி பனியார சுட்டு தரியா பனியார சுட்டு தரியா என் பொண்டாட்டி பனியார சுட்டு தரியா சுட்டு தரவா என் புருஷா அப்போ சுட்டு தரவா கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர்ந்து குலசாமி கோயிலுக்கு நாங்க கூட்டமாக ஒண்ணு சேர்ந்து நெடு தூரம் போக வேணாம் உள்ள நினைச்சவனே நடக்க வேணாம் தரணி செல்லாம் நல்லாவே பேசுறீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துருச்சு. என்னது? காதல்மா. காதலா? காதல் காதல்னா எப்படி இருக்கும்? கருப்பா உருண்டியா இருக்கும். கருப்பா ஏங்க சிவப்பா இருக்காது. இங்க நாடகம் நடக்குது. ஆமா. அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. குடும்ப விளங்கிறங்க. அவங்க வேலைய பாத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்க கூடாது. கிட்டத்துல வா. எங்க அண்ணி எங்க தம்பி மாதிரி அவங்க. அப்படியா? ஆமா.
தரணி சொல்லுங்க. தரணி என்ன மாமான்னு கேட்கணும். அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லணும். பாங்க அம்மா திட்டுவாங்க. உங்க அம்மா கிளிப்பாங்க, திட்டுவாங்கன்னு சொல்லாத. அப்ப ஒழுங்கா தூங்கு. எங்க அம்மா அடிப்பாங்க. தரணி அண்ணே உனக்கு அண்ணன் சொல்லாதே, மாமான்னு சொல்லிடு. மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. சொல்லணும். சரி சொல்றேன். தரணி மாமா அப்படி செய்யி. ஐயோ எதை சென்னைக்கு தெரியல. சரி வா கிட்ட தர வா. உனக்கா ஒரு பொய்ய சொன்னாலும் பவுடரை போட்டுக்கிட்டு இப்படி பொருத்தமா சொல்லுடி. எங்க சொல்லுங்க. பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. காதல்? ஆமா. எப்பேற்பட்ட காதல் சொல்லவா? சொல்லுங்க. காதல் சொல்லும் பொழுது வெக்கப்படுற மாதிரி நடிக்கணும். சொறி கொடுத்த மாடு மாதிரி வந்து இங்க ஏறிக்கிட்டு வரப்படாது. நான் அப்படிதான் வந்து நிப்பேன். அப்புறம் ஆம்பளை வர செய்யத்தான் செய்வேன். சரி அப்பலாம் வேணாம். சரியா? நீ பார்த்த உடனே என்னுடைய காதல் சொல்லவா? எடுத்து செப்புங்கள். தரணி செய்யி. நீ வேற எதுக்கோ தெரியுதா? அதனால உன்னைய பார்த்தன என்னுடைய காதல் சொல்ல. எப்படிப்பட்ட காதல்? எடுத்து இளம் கிளியே இளங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. பாட கெட்டு வரும் ஆடி வெள்ள ஓடி வந்து ரகோ சொல்லித்தர என்ன சோலை கோயில் தேடி வந்து செய்தி சொல்லிவிடும் நல்ல பாட்டு சொல்லித்தரும். ஆடி வெள்ள ஓடி வந்து ரகோ சொல்லித்தரும் என்ன தானா பாடுற பாட்டு அது தென்றல் மானை கேட்டு தானா பாடுற பாட்டு அந்த தென்றலும் அதை கேட்டு தானா பாடுற பாட்டு வசந்தம் இங்கு புவி வரும் நாளை என்ன மாத வரும் வசந்தம் இங்கு புவி வரும் நாளை என்ன மாத வரும். இளங்கிளியே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோகம் எல்லாம் போக ஒரு செய்தி சொல்லட்டுமா? நல்ல செய்தி சொல்லட்டுமா? அன்பேல் இந்த மண்ணை வெள்ளூரிலே சொல்லட்டுமா? வெற்றி முத்தை எல்லட்டுமா? சோகம் எல்லாம் போக ஒரு செய்தி சொல்லட்டுமா? ஒரு செய்தி சொல்லட்டுமா? அன்பேல் இந்த மண்ணை வெள்ளூரிலே சொல்லட்டுமா? வெற்றி முத்தை எல்லட்டுமா? ஒத்தையடி பாதை இது தெரு வரும் நாளே. ஒத்தையடி பாதை அது தெரு வரும் நாளே. ஒத்தையடி பாதை இது தெரு வரும் நாளே. எல்லா நாளே மாறிவிடும் நிலவு கூட பூமில் வரும். எல்லா நாளே மாறிவிடும் நிலவு கூட பூமில் வரும். இளங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே பாடாத நாள் இல்லையே அடி கண்ணு பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு பாராட்ட நான் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்ட நான் இல்லையே. இருந்தாலும் உங்களை பார்த்ததும் எனக்கும் வந்துருச்சு என்னுடைய காதல். அப்படி சொல்லி தொலை மொட்டட்டின்னு எனக்கு வந்துருச்சுன்னா என்ன வந்துச்சு? காதல் வந்துருச்சுங்க. காதல் வந்துருச்சா? என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? உனக்கு இது வரைக்கும் காதல் யாரையும் பண்ணது இல்ல? சத்தியமா அது எப்படி இருக்கும் கூட தெரியாது எனக்கு. தெரியுமா? காதல் பண்ணதே இல்ல. சத்தியமா. யாரையாவது சைட் ஈட்டு அடிச்சிருக்கியா? அதுவும் இல்ல. கல்யாணம் ஆகல, காதல் பண்ணல, சைட் அடிக்கல இல்ல. கேட்டா சங்கடப்பட மாட்டேங்கல? சீ கேளுங்க நீங்க கேட்ட மாடு விளையாடும் போது கூட யோ அந்த பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆனா கல்யாணம் ஆகி அதத்தான் கேக்குறேன். இப்ப நான் என்ன இங்கிலீஷ்ல கேக்குறேன். என்ன பரிவாங்களே? அட இங்க வரமா லேசு வாசா கூட இல்ல. ஊடு மாடு எதுவும் புலங்கல? ஐயோ சத்தியமா எதுவுமே கிடையாதுங்க. புழக்க வழக்கமே இல்ல. எதுவுமே கிடையாது. சுத்தமாவே. நான் ஸ்கூல் போனதோட நான் வந்திருக்கேன் தெரியுமா? ஓ அப்படியா? பள்ளிக்கூடம் படிச்சீங்களா? எப்படி? 11th எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா. நான் அதோட முடிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? யாருக்காண்டி? எங்க அப்பா காண்டி நான் வந்திருக்கேன் தெரியுமா? 11th ஆமா. நீங்க அடி அல்லவே நல்லா இருக்கு. என்னங்க சூப்பரா இருக்கியா நீங்க? இருக்கும்ல ப்ரோ. ஏனா
உங்ககிட்ட நான் உங்களை ரொம்ப நாள் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேனா அதனாலதான் நான் உங்களை பார்க்கணும் சந்திக்கணும்னு தான் வந்து சரி ஆமா நான் கேக்குறேன் உங்க வளர்த்தியம் இப்படித்தானா ஆமா குட்டச்சட்டி மாதிரியே இருக்கீங்களா அப்படித்தான் ஆமா ஆமா சொல்லு என்னுடைய காதல எடுத்து செப்பவா சொல்லுமா அந்த செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட கருது போல தோளத்துக்கு காதல் காட்டெடுக்கும் வயசு இது கேட்டு இருக்கும் மனசு இது ஒரு திருமானி பசுமரத்தே நினைச்சது நிறைவேறும் செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட பாடி தொலைடி பாடுது உச்சி மேல முடிஞ்சு வச்சு மறி பொழுது வாசம் அம்மன் கோயில் சிலைய நந்து அசைந்து வரும் போது உள் மனசு தத்தலுக்கு ஒரு தமிழ்வது நீதான் என்ன தீண்ட நான் தான் உன்னை தீண்டு பார்த்து ரொம்ப நாளாச்சு செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்துட்டு காதல் பாட்டெடுக்கும் வயசு இது கேட்டு இருக்கும் மனசு இது ஒரு திருமாறி பசுமரத்தேன் நினைச்சது நிறைவேறும் செந்தூர பாண்டி ஒரு சோடி அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி